வணக்கம் சார். வணக்கம் சார். நம்ம தொடர்ச்சியாக இந்த முடக்கு பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில் மிதுன லக்னமே ராசியாக இருந்து அதுவே முடக்காக இருந்தால் அதுக்கு என்ன பலன், என்ன பரிகாரம், அதை எப்படி சார் ஹேண்டில் பண்ணுறது? இப்போ மிதுன ராசி முடக்கு ராசியாக இருக்குதுன்னு வச்சுப்போம். இப்படி ஸ்ட்ரைட்டாக எடுத்துக்கும். நம்ம பற்றி தனுசுலேருந்து தான் கணக்கு பண்ணுறதுனால அதுக்கு நேர் 7ஆம் இடம் மிதுன ராசி. மிதுன ராசியே முடக்கு ராசியாக இருந்தால் மிதுன ராசிக்கு உரிய கிரகம் புதன். அப்போ புதனுக்கு என்னென்ன பெயர்கள் இருக்குங்கிறத பார்த்தீங்கன்னா பச்சைன்னு எடுக்கலாம் இல்லையா? ஆமாம் சார். அடுத்தது மரகதம் அப்படின்னு எடுக்கலாம் இல்லையா? கண்டிப்பாக சார். அது பார்த்தீங்கன்னா நடனத்தை குறிக்கக்கூடிய கிரகம் புதன். நடனம், நளினம் அப்படின்லாம் சொல்கிறோம்ல, இதையெல்லாம் குறிக்கக்கூடிய கிரகம் புதன் தான். அப்போ இந்த பெயர்களில் இந்த பகுதிகளில் உள்ள சிவன் கோயில் என்ன அப்படின்னு தேடும்போது நிறைய இருக்குது. நீங்கள் நிறைய கண்டுபிடிக்கலாம். மரகதாசலேஸ்வரர்னு கூட எடுப்பாங்க. இருந்தாலும் இன்னொரு பக்கம் நம்ம இன்னும் எளிமையாக உங்களுக்கு புரிகிற மாதிரி நடனபுரீஸ்வரருங்கிற ஒரு சிவன் எடுத்துப்போம். நடனம்ங்கிறது இந்த இடத்துல புதனை குறிக்கக்கூடியது. ஏன்னா நம்ம சூரியனை மையப்படுத்தி எடுக்கிறதுனால சிவனை வைத்து மட்டும்தான் அதுக்கு நம்ம முடக்கராசியை ஒடுக்கெடுக்கிறோம். ஸோ அதனால் நம்ம அதை அவங்களுக்கு புரிகிற மாதிரியே சொல்லி கொடுத்துட்றோம். அப்படி சொல்லும்போது புதன் பேரில் உள்ள எந்த சிவனை வேணாலும் எடுத்துக்கோங்க. நான் பர்டிகுலராக உங்களுக்கு கொடுக்குறது 3 இது கொடுக்குறேன். நீங்கள் உங்களோட திறமையிலையும் உங்கள் அறிவை செலுத்தியும் உங்கள் அனுபவத்தில் இன்னும் நீங்கள் நிறைய கோயில்களை கண்டுபிடிச்சிக்கலாம். அப்படி இருக்கும்போது நடனபுரீஸ்வரர் அப்படிங்கிற கோயில் நம்ம ஒரு 3 இடத்துல ஐடென்டி பண்ணியிருக்கோம். இன்னும் நிறைய இருக்கலாம், நமக்கு தெரியல. நம்ம அந்த பேரை வச்சு அந்த கிரகத்தை வச்சு அதுக்கு என்ன கோயில் அப்படின்னு பார்த்து எடுக்கும்போது புதன், மிதுனம் இது ரெண்டும் சம்மந்தப்படுறதா எடுக்கும்போது நான் இப்போ ஒரு 3 கோயிலை சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அரியலூர் மாவட்டம் இருக்குல்ல சார், அரியலூர் பெரம்பலூர் மாவட்டம், அதில் குன்னம்னு ஒரு தொகுதி இருக்குது பாருங்கள், சட்டமன்ற தொகுதி. அந்த குன்னம் அருகில் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒதியம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. இந்த ஒதியத்தில் நடனபுரீஸ்வரர் அப்படிங்கிற சிவன் கோயில் இருக்கு. ஈஸ்வரருங்கிறது ஆட்டோமேட்டிக்காக வந்துருக்கு. அப்போ ஏதோ புதன் ஆதிக்கம் பெற்ற சிவன் கோயில், அதுவும் மிதுன ராசிகளுக்குள்ள அடங்கின ஒரு சிவன் கோயிலை எடுக்கிறோம். இது மிதுனமே முடக்கு ராசியாகி மிதுன லக்னமாகவும் முடக்க போயிருந்ததுன்னா என்ன பண்ணுறதுன்னு கேட்கும்போது இதை நீங்கள் ஐடென்டி பண்ணிக்கோங்க. கும்பகோணம் பக்கத்தில் சொல்ல போனால் திருநாகேஸ்வரத்துலேருந்து ஒரு 4-5 கிலோமீட்டர் தூரத்தில் தண்டத்தோட்டம்னு ஒரு ஊர் இருக்குது. இந்த தண்டத்தோட்டத்தில் இருக்கக்கூடிய சிவன் பேரும் பார்த்தீங்கன்னா நடனபுரீஸ்வரர். திருவாரூர் பகுதியில் நடப்பூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. இந்த நடப்பூர் அதை கங்களாஞ்சேரி வழி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கங்களாஞ்சேரி வழியில் நடப்பூர் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது. அங்கே உள்ள சிவன் பேரும் பார்த்திங்கன்னா நடனபுரீஸ்வரர் தான். பரிகாரத்துக்காக மிதுன ராசி மிதுன லக்கணத்தை பயன்படுத்தும் போது, ஏன்னா நம்ம மூல நட்சத்திரத்தை அடிப்படையாக வச்சு தானே பயன்படுத்துகிறோம். அப்போ இங்கே என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது? மிருகசீரிடத்தோட 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் இருக்குது. இது செவ்வாயோட நட்சத்திரம். அடுத்தது திருவாதிரை, அது ராகுவோட நட்சத்திரம். அதுக்கப்புறம் புனர்பூச நட்சத்திரத்தோட ஒரு 3 பாதங்கள் இருக்குது, அது குருவோட நட்சத்திரம். இப்போ மிருகசீரிட நட்சத்திரம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். செவ்வாயுடைய பெயர்களை உள்ள இதே பகுதியில் செவ்வாயுடைய பெயர்களை மையமாக கொண்ட சிவன் கோயில்களை நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி பார்க்கும்போது திருமழபாடின்னு ஒரு ஊர் இருக்குது, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரொம்ப சிறப்பான ஊர் அது. மழவர்கள்னு சொல்லிட்டு தமிழகத்தோட தொன்மை குடி ஒன்று. நீங்கள் அந்த சேரனுடைய கிளைக்குடின்னு சொல்லுவாங்க மழவர்கள் அப்படிங்கிறது. வல்வில் ஓரியும் அதிகமானும் மழவர் பெருமகன் சொல்லிட்டு சங்க இலக்கியங்கள் போற்றப்பட்டது. இவரோட எண்டு தான் அரியலூர். அந்த அரியலூர் சமஸ்தானத்தை இது நம்ம சொல்கிறது இல்லை, ஊவே சாமிநாத ஐயர் அதை எழுதியிருப்பார். அவங்களோட முன்னோர்கள் அந்த சமஸ்தானத்தில் பணி புரிஞ்சிருக்காங்க வித்வானாக. அப்போ அரியலூர் ஞாபகங்களில் ஒரு விஷயத்தில் எடுத்துகிட்டு அதில் தான் சொல்வார். அப்போ அரியலூர் பக்கத்தில் இருக்க அவங்களோட சமஸ்தானத்தை கட்டுப்பட்டது அந்த கோயிலுக்கு. அது பேர் திருமழபாடி. பாடிங்கிறது போர்க்களங்கள் தங்குற இடம். மழவர்களுடைய போர்க்களங்கள் அங்கே இருந்தா மழபாடின்னு பின்னாடி அங்கே இறைவனோட பேரை சேர்த்து திருமழபாடி அப்படின்னு வந்துருச்சு. அங்கே இருக்கக்கூடிய சிவனுடைய பேர் வைத்தியநாத சுவாமி. அப்போ மிதுன ராசிக்குள்ளார மிருகசீரிட நட்சத்திரத்துக்கு உரிய கோயில்களை பார்க்கும்போது அந்த ஒரு கோயிலை நம்ம எடுத்துக்கிறோம். ஏன்னா மருந்துன்னு வரும்போதே செவ்வாய் வந்துடுது. அப்போ மிருகசீரிட நட்சத்திரம் இதோட ஒன்று சொல்லி விட முடியாது. இன்னும் 2-3 டிஸ்ட்ரிக்ட் நீங்கள் எடுத்துக்கலாமே. மயூரநாதர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஆமாம் சார். அப்போ மயூரநாதருங்கிற பேரில் தான் மாயூரம் மயிலாடுதுறை. மயிலாடுதுறையில் உள்ள சிவனோட கோயில் மயூரநாதர். ஆமாம் சார். மயில் வேடம் எடுத்து அந்த படித்துறை காவேரி கரையில் நடனம் ஆனதுல தான் அதுக்கு மயில் ஆடுதுறை அப்படின்னு பேர் வந்தது இல்லை? ஆமாம் சார். அதுவும் கிட்டத்தட்ட பாதி மிதுன ராசி பாதி கடகராசியில் வரும். ஏன்னா அது பூம்புகாரை ஒட்டி கடற்கரையை ஒட்டி வருதுனால ஒரு பக்கம் கடகமாக வரும், இன்னொரு பக்கம் அது மிதுனமாகவும் வரும். இதே மயூரநாதர், ஏன்னா மயில்ங்கிறது செவ்வாயோட அடையாளம். அப்போ மயூரநாதர் அப்படிங்கிற பேரில் உள்ள ஒரு இடத்த நம்ம தேர்ந்தெடுத்தோம்னா மயில் ரங்கம்னு ஒரு ஊர் இருக்குது. இது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா லால்குடி பக்கத்தில். லால்குடி பக்கத்தில் மயில் ரங்கம் அப்படிங்கிற ஊரில் உள்ள மயூரநாதரை நீங்கள் எதுக்கு பரிகாரத்தலமாக எடுத்துக்கலாம். இதுதான் மிதுன ராசியில் உள்ள மிருகசீரிடத்துக்கு. மண்ணச்சநல்லூர் இருக்கு இல்லையா? ஆமாம் சார். மண்ணச்சநல்லூரில் இருக்கக்கூடிய பூமிநாதர் ஆலயம்,
பூமின்னா செவ்வாயை குறிக்கக்கூடியதான மருந்தும் ஒரு தான், இதுவும் அதுதான். ஏற்கனவே சொல்ல மாதிரி வைத்தியநாத திருமழப்பாடியில் இருக்கக்கூடிய அது மிருகசீட நட்சத்திரம் தான். இப்படி நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கடலூர் பக்கத்தில் திருச்சோபுரம்னு ஒரு ஊர் இருக்குது. திருச்சோழபுரம் அதோட ஊர் பேர். தியாகவல்லி இந்த மாதிரி ஊர்கள்லாம் வரும். சோழர்களோட லிமிட் அது. அந்த சோழ நாட்டோட கடைசியில் அந்த எல்லை வரைக்கும் நிறுத்தியிருந்தது அந்த ஊர். அந்த ஊர்லேயும் பார்த்திங்கன்னா வைத்தியநாதர் ஆலயம் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா திருவாதிரை நட்சத்திரம் வருது. இதுதான் பார்த்திங்கன்னா மூல நட்சத்திரத்துக்கு நேர் அதாவது இதை உடைக்கிறதுக்கு அங்கே இதுலேருந்து தான் ஆரம்பிக்கணும். மிதுனத்துலேருந்து தான் நம்ம முடக்க கணக்கு பண்ணுறோம். மூலமே முடக்காக இருந்தால் அதுக்கு நேர் 7ஆம் ராசியில் இருக்கக்கூடிய அதுக்கு பகை நட்சத்திரமான ராகு நட்சத்திரத்துலேருந்து எடுக்கிறோம். இதுதான் முடக்க உடைக்கிறது. சாதாரணமாக திருவாதிரை நட்சத்திரங்கிறது ராகுவோட நட்சத்திரம் இல்லை. இப்போ பாம்புகள் பெயர்களில் உள்ளது, நாகம் பெயரில் உள்ளது, விஷம் பெயரில் உள்ள சாமிகளை நீங்கள் எடுத்துக்கலாம். சாதாரணமே உங்களுக்கு கும்பகோணத்தை சுற்றி எல்லாம் பரிகார தலம் இருக்குல்ல, அது திருப்பாம்புரம் அதெல்லாமே நீங்கள் எடுத்துக்கலாம். அது ஒன்றும் தவறில்லை. அது எல்லாருக்குமே தெரிந்த தலம். தெரியாதவர்கள் கூட இப்போ திருச்சியில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தெப்பக்குளம் பக்கத்திலே நாகநாத சுவாமி ஆலயம் இருக்குல்ல, அது திருவாதிரை நட்சத்திரத்தில் நீங்கள் எடுத்துக்கலாம். துடையூர்னு ஒரு ஊர் இருக்குது. துறையூர் கிடையாது, துடையூர். திருச்சி பக்கத்தில் திருவாசி பக்கத்தில் இருக்குது. விஷ மங்களேஸ்வரர் அப்படின்னு ஒரு கோயில் இருக்குது. விஷம்னு வரும்போதே அங்கே வந்து ராகு வந்துடுது. கண்டிப்பாக பாம்பு வந்து ராகு. அப்போ இது வந்து திருவாதிரை நட்சத்திரத்தை வந்து நீங்கள் முடக்க உடைக்கிறதுக்காக பயன்படுத்திங்கன்னா இந்த இடத்தை எடுத்துக்கலாம். இதே போல் நீங்கள் கடலூர் மாவட்டம், விழுப்புரம் மாவட்டம் வரைக்கும் உங்களுக்கு எது தேவைப்படுதோ அதை எடுத்துக்கலாம். எல்லாமே மிதுன ராசியில் தான் வருது. கடலூர் மாவட்டத்தில் நரசிங்கமங்கலம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது விருத்தாச்சலம் பக்கத்தில். விருத்தாச்சலம்னா உங்களுக்கு விருத்தாச்சலம் பக்கத்தில் ஒரு ஊர் இருக்குது. அந்த சாமி பேரும் நாகநாதீஸ்வரர் ஆலயம். அடுத்தது வந்து நீங்கள் மிதுன ராசி அப்படின்னு பார்க்கும்போது புனர்பூச நட்சத்திரத்தோட ஒரு 3 பாதம் இருக்கா. அப்போ இதே மிதுன ராசிகளுக்குள்ளே என்னென்ன பகுதிகள் வருதுன்னு பார்த்து அதில் குருவோட பெயர்களை ஒட்டிய திருக்கோயில்களை எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பகுதிகளுக்குள்ளே புனர்பூச நட்சத்திரங்கிறது குருவோட நட்சத்திரங்கிறதுனால சொர்ணபுரீஸ்வரர்னு பேர் வந்தால் கூட எடுத்துக்கலாம். சொர்ணம்னா தங்கத்தை குறிக்கிறது இல்லையா, பிரம்மபுரீஸ்வரர்னா எடுத்துக்கலாம். இன்னும் சில கோயில்கள்லாம் பார்க்கும்போது சுந்தரேஸ்வரர், சுந்தரம்னா அழகை குறிக்கிறது, அது குருவை குறிக்கக்கூடிய கோயில் தான். இப்போ சுந்தரேஸ்வரர் கோயில் நம்மளை எடுத்தது இளநாங்கூருங்கிற ஒரு ஊர் கடலூர் பக்கத்தில் சுந்தரேஸ்வரர் கோயில் இருக்குது. நிறைய ஊரில் இருக்குது. நம்ம சும்மா இது வரைக்கும் கண்டுபிடிக்காத ஊர். இந்த கோயில் தான் எதுக்குன்னு கணக்கு கிடையாது. அந்த பெயர்களில் உள்ள சிவன் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு நன்மை கொடுப்பார். உங்கள் ராசிக்கு எந்த ராசி மண்டலத்தில் இருக்காருன்னு பார்த்து சூஸ் பண்ணணும், அவ்வளோதான். அதே மாதிரி எய்யலூர் அப்படிங்கிற ஒரு ஊர், இதுவும் கடலூர் மாவட்டத்தில் தான் இருக்குது. அங்கேயும் பார்த்தீங்கன்னா சொர்ணபுரீஸ்வரர் இருக்குது. அப்போ சொர்ணபுரீஸ்வரர், பிரம்மபுரீஸ்வரர், தங்கத்தோட பெயரில் உள்ள கோயில்கள், குருவோட பெயரில் உள்ள கோயில்கள், இது எல்லாமே பார்த்திங்கன்னா இதுக்கு எல்லாமே பரிகார தலம். இப்போ ஒட்டுமொத்தமாக சொல்லிட்டு வரும்போது மிதுனத்துக்கு அப்படின்னு எடுக்கும்போது சில கோயில்கள் எடுக்கிறோம். சிதம்பரத்திலே ஒரு கோயில் இருக்குது, இளமையாக்கினார் திருக்கோயில். இப்போ இளமைங்கிறது எதை குறிக்கிற கோயில்? புதன். இளமை, இளைஞர் எல்லாமே வந்து அப்போ அந்த கோயில் கூட பரிகார தலம் தானே, மிதுன ராசியில் தானே வருது. இப்படி நிறைய எடுக்கலாம். நீங்கள் யோசிச்சிங்கன்னா உங்களை சுற்றி அதுக்கான விடை கிடைக்கும். நம்ம அதை யோசிக்கிறது இல்லை. வசந்தன் ஐயாவை பார்க்குறோம். அவர் இருந்தப்போ அவர் எப்படி ரீச் ஆனாரோ தெரியாது. இறந்த பிறகு இன்றைக்கி எவ்வளோ பேர் வந்து நம்மளை பற்றி கேட்குறாங்க. அவரை பற்றி கேள்விப்பட்டு எவ்வளோ பேர் வருவாங்க. இதுதாங்க ஒரு ஞானியோட வாழ்க்கைங்கிறது. ஒரு மனிதன் இறந்த பிறகும் 100 வருஷம் அவனுடைய பேர் பேசப்பட்டால் அவன் ஞானி. கண்டிப்பாக இதை எனக்கு சொல்லிக் கொடுத்ததும் அவர் தான். நாம் அது போல் ஏதாவது செய்யணும். குறைந்தபட்சம் நமக்கு குடும்பம் இருக்குது, கமிட்மெண்ட் இருக்குது. அதையும் தாண்டி சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியும் ஒன்று இருக்குல்ல. நம்ம பாட்டுக்கு டிஸ்க்ளைமர் பொறுப்பு துறப்புன்னு போட்டு வாயில் வந்தது உளரக்கூடாது இல்லையா. அதுக்காக சொல்கிறேன். அதனால் முடக்குங்கிற பேரில் யாரும் உங்கள் வாழ்க்கையை முடக்கிக்காதீங்க. கண்டிப்பாக சார். உழைத்தா முன்னேற்றம் கிடைக்கும் உங்களுக்கு. அப்படி ஒரு அது மேலே ஒரு சந்தேகம் வந்ததுன்னா இதை எடுத்துங்கிறத நம்ம ஆதாரபூர்வமாக சொல்கிறோம் சார். ரொம்ப அழகாக சொன்னீங்க சார். அதாவது எப்படி ஒரு மனுஷனுக்கு 12 கட்டம் இருக்கிற மாதிரி அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கும் அந்தந்த ராசிக்கான ஒரு இடம் இருக்குது. அங்கே போய் நீங்கள் எந்தெந்த நட்சத்திரமோ அந்த நட்சத்திர அதிபதியை வச்சு நீங்கள் பரிகாரம் பண்ணால் தான் அது உங்களுக்கு பலிக்கும்னு ரொம்ப தெளிவாகவும் அழகாகவும் சொன்னீங்க சார். ரொம்ப நன்றி சார். நன்றி.